சார் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்வியூ. அதில் வந்து ஐபி கேமரா 4 MP ஐபி கேமரா அண்ட் என்விஆர் எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமராவையும் என்விஆர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சிஸ்டம் வேணும். ஸோ அந்த சிஸ்டம் மூலமாக தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். நீங்கள் என்விஆர் HDMI மூலமாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பட் கேமரா கான்ஃபிகர் பண்ணுறது கண்டிப்பாக சிஸ்டம் வேணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட்வியூ security.com இதான் அவருடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் ஹோம் பேஜில் போனீங்கன்னா சப்போர்ட்டில் டவுன்லோட்ஸில் போனீங்கன்னா சாஃப்ட்வேர்னு இருக்கும். ஸோ இதில் தான் வந்து IP500 டூல் இருக்கும். ஸோ கேமராஸ்க்கு வந்து என்ன ஐபி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ கேமரா எல்லாமே டிஹெச்பி மோடில் இருக்கும். ஸோ என்ன ஐபின்னு பார்க்குறதுக்கு இந்த நெக்ஸ்ட் IP500 டூல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் லோக்கலில் பார்க்குறதுக்கு விண்டோஸில் பார்க்குறதுக்கு இந்த சிஎம்எஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐபி சர்ச் பண்ணுறதுக்கு இந்த டூல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த தான் அந்த டூல் நெக்ஸ்ட் டூல்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ வந்து இதில் வந்து ஒரு 4MP கேமராவும் என்ஏஆரும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்கள் இதில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்டிவேட் செட்டஸ் வந்து நேக்ட் ஆக்டிவேட்னு இருக்குது. புதுசாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்டிவேட் பண்ணாமல் தான் இருக்கும். நம்ம தான் ஆக்டிவேட் பண்ணணும். என்விஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஐபியில் இருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் டிஹெச்பியில் தான் இருக்கும் எல்லா கேமராஸுமே. ஃபஸ்ட்டு நம்ம கேமராவை செலக்ட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் 30 கேமரா 40 கேமரா வாங்கினாவே கேமரா மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்விஆர் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து ஆக்டிவேட் என்விஆரும் கேமராவும் ஒன்றா ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்துடும் யூ மஸ்ட் சூஸ் ஃபார் சேம் டைப் ஆஃப் டிவைசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கேமராஸ் எல்லாமே ஒன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கேமரா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஆக்டிவேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் நான் கேமராக்கு நான் பாஸ்வேர்டு போடுறேன். கேமராக்கு பாஸ்வேர்டு போடும்போது ஒரு கேப்ஸு சுமாலு ஸோ எல்லாம் கலந்த மணிக்கு தான் நீங்கள் போடணும். நான் காமனாக இங்கே ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபோனில் வந்து மெசேஜ் அதாவது பாஸ்வேர்டு ரிசெட் பண்ணுறது நான் ஃபோன் வழியாக பண்ணுறது என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆக்டிவேட் கொடுக்குறேன். நான் கேமரா ஆக்டிவேஷன் வெளியே வந்துருச்சு இல்லையா, உங்களுக்கே தெரியுங்க. ஸ்க்ரால் பண்ணால் கேமரா ஆக்டிவேஷன் வெளியே வந்துருச்சு. நான் முதலே சொன்னேன், நான் இந்த கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்பியில் இருக்குன்ட்டு. இப்போ நான் ஸ்டாட்டிக்காக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா திருப்பி செலக்ட் பண்ணுறேன். நெட்ஒர்க் பேராமீட்டர் இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலி ஐபி அட்ரஸ். நான் வந்து டிஹெச்பியை டிசேபிள் பண்ணிவிட்டு நான் இதே ஐபி கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி வேறு ஐபின்னா நீங்கள் வேறு ஐபி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு ஐபின்னா 142 நான் கொடுக்குறேன். நான் ஓகேவா 142 கொடுத்துட்டு இப்போ நான் கேமராவுக்கு பாஸ்வேர்டு நான் செட் பண்ண பாஸ்வேர்டை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் மாடிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா மாடிஃபை சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு இல்லையா. இப்போ கேமரா ரீபூட் ஆகும். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா கேமரா ரீபூட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்விஆர் இப்போ நம்ம என்விஆர் ஆக்டிவேட் பண்ணோம். என்விஆர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்டிவேஷன் இருக்கு இல்லையா, ஆக்டிவேஷனை கொடுங்க. கொடுத்துட்டு என்விஆருக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். இப்போ ஆக்டிவேட் கொடுங்க. நீங்கள் ஆக்டிவேஷன் பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஓகேவா? நம்ம கேமராக்கு 142 கொடுத்துருக்கோம். என்விஆருக்கு 200 டிஃபால்ட் ஐபி அட்ரஸே நம்ம எடுத்திருக்கோம். சப்போஸ் நான் ஏன்னா இப்போ எனக்கு கேமரா வந்து என்விஆர் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டாட்டிக்கில் தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு என்விஆர் ஐபி அட்ரஸ் மாற்றோம்னா திருப்பி செலக்ட் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் பேராமீட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் ஐபி அட்ரஸ் மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணிவிட்டேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் ஐபி ஓப்பன் பண்ணுறேன். 200 ஐபி அட்ரஸ் நான் டைப் பண்ணுறேன். இது HTTPC HTQCலாம் HTTPCலாம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அட்வான்ஸில் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து நிற்கும். இதில் உங்கள் என்விஆரோட பாஸ்வேர்டை போடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்விஆருக்கு நம்ம ஆல்ரெடி செட் பண்ணோம் இல்லையா, இந்த பாஸ்வேர்டு போடுறோம் நம்ம. ஸோ நான் பாஸ்வேர்டு செட் பண்ணுறேன். நான் இப்போ உங்களுக்கு லாகின் ஆகும். ஸோ
இப்போ உங்களுக்கு தெரியும், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து கேமரா, கேமரா மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இப்போ ரிவீஸ் சர்ச் கொடுங்க. இங்கே இதில் ஆன் ஆஃப் முதற்கொண்டு உங்களுக்கு கேமராஸ் காட்டும். நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 142 இந்த கேமராஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறது. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் ஐபி கேமரா. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆடு கொடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஆடு கொடுத்து திருப்பி இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாஸ்வேர்டு. இங்கே வந்து உங்கள் கேமரா பாஸ்வேர்டு இருக்க கொடுங்க. கொடுத்தீங்க, உங்களுக்கு ஆன்லைன் வந்துருச்சா? ஸோ அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே கேமரா வியூ தெரியும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் கேமராவை ஆன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நம்ம இப்படி தான் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மொத்தமாக கேமராஸ் ஆட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.